டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில திரைக்கு வந்த விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்கு? அதை பத்தின முதல் விமர்சனம். தடம், தடையற தாக்கம், மீகாமான் போன்ற திரைப்படங்களை இயக்கியவர் தான் மகிழ் திருமேனி. அவர் முதல் முறையா அஜித்குமார் கூட கை கோர்த்திருக்கிற திரைப்படம் தான் விடாமுயற்சி. இந்த திரைப்படத்தை லைக்கா நிறுவனம் பிரம்மாண்ட பொருள் செலவுல தயாரித்திருக்காங்க. விடாமுயற்சி படத்துல நடிகர் அஜித்குமாருக்கு ஜோடியா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வில்லனா ஆரோ மற்றும் அர்ஜுன் 2 பேருமே மிரட்டி இருக்காங்க. வில்லி கதாபாத்திரத்துல ரெஜினா கெசன்ட்ரா நடிச்சிருக்காங்க. நகைச்சுவை நடிகர் யோகி பாபுவும் இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் மற்றும் நீரவ் ஷா. அனிருத் இசையமைத்திருக்காரு. இந்த படம் ஹாலிவுட்டின் பிரேக் டவுன் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக். இந்த படம் தான் இன்னைக்கு உலகம் எல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழகத்துல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் சுமார் 1000 தியேட்டர்களுக்கு மேல விடாமுயற்சி ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்தின் முதல் காட்சியை பார்த்த ரசிகர்கள் தங்களோட விமர்சனத்தை எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டு வராங்க. அதோட ஒரு சின்ன தொகுப்பு தான் இது. ஒரு மிகச்சிறந்த ஒரு சஸ்பென்ஸ் திரைப்படமா விடாமுயற்சி வெளிவந்திருக்கு. திறம்பட உருவாக்கப்பட்டுள்ள திரைக்கதை ஒரு சிறந்த சர்வைவல் த்ரில்லர் படத்தை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு காட்சியும் பதற்றத்தை எகிர வைக்குது. குறிப்பா அஜித்தின் அர்ஜுன் கதாபாத்திரம் மனைவியை தொலைத்து விட்டு தேடும் போது வரும் ட்விஸ்ட் கிளைமாக்ஸ் வரைக்கும் கட்டி போட்டிருக்கு. அஜித்தின் நடிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. அனிருத்தின் இசை த்ரில்லர் படத்தை தூக்கி நிறுத்துது. ஒரு மாயாஜாலமான புதிய அனுபவமா இந்த விடாமுயற்சி இருக்கு. விடாமுயற்சி ஸ்டைலிஷ் திரைக்கதையுடன் கூடிய ஒரு வித்தியாசமான முயற்சி. அஜித் மாதிரியான மாஸ் ஹீரோவுக்கு ஒரு பில்டப் காட்சிகள் கூட இல்லைனாலும் படம் விறுவிறுப்பாகவும் பொழுதுபோக்கோடவும் நகருது. இது வழக்கமான மசாலா மாஸ் திரைப்படம் கிடையாது. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு ரசிகர்கள் எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டு வர்றாங்க. விடாமுயற்சி நல்ல படம் தான். ஆனா அஜித்திடம் இருந்து இன்னும் எதிர்பார்த்தேன். பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் தான். ஆனா அதுல அஜித் த்ரிஷாவின் கதை சேர்க்கப்பட்டிருக்கு. சிம்பிளான திரைக்கதை. அனைத்து நடிகர்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சண்டை காட்சிகள் ரொம்பவே அருமையா இருக்குன்னு சிலர் குறிப்பிட்டிருக்காங்க. விடாமுயற்சி படத்துல அஜித்துக்கு நிறைய லுக்ஸ் இருக்கு. அது எல்லாமே முதல் 30 நிமிடத்துல வந்துடுது. அஜித்தின் நடிப்பு ரொம்பவே பிரமிப்பூட்டுது. அஜித் த்ரிஷா ஜோடி அருமை. ஆனா முதல் பாதியின் முடிவுல சில ட்விஸ்ட்கள் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் பதிவிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி படத்தின் 2ஆம் பாதியை விட முதல் பாதி அருமையா இருக்கு. த்ரில்லர் படம் தான். ஆனா மெதுவா கதை நகருது. படத்துல பயங்கரமான ட்விஸ்ட். அது ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. படத்துல இருக்கிற ஒரே பிரச்சனை 2ஆம் பாதி ரொம்பவே ஸ்லோவா போகுது. மற்றபடி படம் நல்லா இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஓவராலா அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு மாஸ் திரைப்படம். ஒரு ரேண்டமான நார்மல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு நார்மலான திரைப்படம் தான். ஒட்டுமொத்தமா ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாருமே தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.